මෙරට ව්‍යවස්ථා සංශෝධන අපි ගෙනල්ලා තියෙන්නේ බොහෝ අවස්ථාවල පුද්ගලයෝ කේන්ද්‍ර කරගෙන. එකපාරක් ගෙනාවා මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා කාලේ අපි ගෙනාවා තුන් වරක් ඉල්ලන්නේ. அரசியல் களத்துல எதுவும் சாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தங்களோட சொந்த அரசாங்கத்திலேயே ஒரு அரசியல் அமைப்பு தவறு செஞ்சதை பகிரங்கமா நீதிமன்ற வாசல்ல வச்சு ஒரு அரசியல்வாதி ஒப்புக்கொள்வாரு அப்படின்னு நாங்க யாரும் எதிர்பார்த்திருப்போமா? ஆமா, அரசியல் அமைப்போட 18வது சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது எங்களோட அரசாங்கம் செஞ்ச மிகப்பெரிய தவறு அப்படின்னு வேற யாரும் கிடையாது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துக்கு முன்னாடி வச்சு பகிரங்கமாவே சொல்லியிருக்காரு. மஹிந்த ராஜபக்ஷவை 3வது தடவையா ஜனாதிபதியாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 18வது சீர்திருத்தம் அவங்களுடைய அரசாங்கத்துல கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத வெளிப்படையா ஒத்துக்கிட்ட நாமல் ராஜபக்ஷ இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அதாவது தனிநபர்களை இலக்கு வச்சு ஒரு அரசியல் அமைப்புல சீர்திருத்தங்களை கொண்டு வர்றது எவ்வளவு கொடுமையான விளைவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நாங்க ஒரு பாடமா கத்துக்கிட்டோம் அப்படின்னும் நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்காரு. ஆனா இப்படி வெளிப்படையாவே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கி இருக்கதோட பின்னணியில இருக்க அரசியல் என்ன? இப்போ எதுக்காக நாமல் ராஜபக்ஷ இந்த விஷயத்தை வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு? ஒருவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு அப்படி இல்லைன்னா இந்த ஜேவிபி அரசாங்கத்துக்கு மறைமுகமா ஏதாவது சொல்ல விரும்புறாரா நாமல் ராஜபக்ஷ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இப்போ பரவலா எழுப்பப்பட்டு வருது. இதோட பின்னணி என்ன, எதுக்காக நாமல் ராஜபக்ஷ இப்படி பேசுறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. 2010ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷவோட ஆட்சி கால பகுதியில் ஜனாதிபதியாக 2 தடவை மட்டும்தான் ஒருத்தரால பதவி வகிக்க முடியும் அப்படிங்கிற சட்ட வரம்பை நீக்கி ஒருத்தரால எத்தனை தடவை வேணாலும் ஜனாதிபதியாக கூடிய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு புதிய அதிகாரத்தை வழங்கி கொண்டு வரப்பட்டது தான் இந்த 18வது சீர்திருத்தம். அப்போ இருந்த எதிர்கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இது ஜனநாயகத்தோட மரணம், இது சர்வாதிகார பாதை அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்களை முன்வச்சிருந்தாலும் கூட ராஜபக்ஷ அரசாங்கம் இந்த விஷயங்களை நியாயப்படுத்த இருந்தது. ஆனா இன்னைக்கு அதே குடும்பத்துல இருந்து வந்த நாமல் ராஜபக்ஷ வெளிப்படையாவே சொல்றாரு, அரசியல் அமைப்புல அப்படி மாற்றங்களை கொண்டு வந்தது முழுக்க முழுக்க ஒரு தவறு, அதோட விளைவை நாங்க அனுபவிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் நாமல் ராஜபக்ஷ சொல்ற விஷயமாவும் இருக்கு. 18வது திருத்தம் மட்டும் இல்ல, 19வது 20வது திருத்தங்களும் கூட தனிநபர்களை இலக்கு வச்சுதான் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நாமல் ராஜபக்ஷ வெளிப்படையாவே ஒப்புக்கொண்டிருக்குது அரசியல்ல ஒரு மிக முக்கியமான தருணமா பார்க்கப்படுது. ஆனா நாமல் ராஜபக்ஷவோட இந்த பேச்சுல 18வது சீர்திருத்தத்தை பத்தின சுய விமர்சனம் மட்டுமே இல்லாம இப்போ இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேலையும் பல விமர்சனங்கள், கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியில இருந்து பேசின ராஜபக்ஷ இலங்கையில இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் மேல தனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு, அதாவது ஆட்சி மாறினாலும் கூட நீதிமன்றங்கள் சுயாதீனமான முறையில தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் வெளிப்படையாவே சொல்றாரு. ஆனா இன்னொரு விஷயத்தையும் நாமல் இந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. அது என்ன அப்படின்னு சொன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய போலீஸ் திணைக்களம் மேல தனக்கு நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற விஷயத்தை நாமல் ராஜபக்ஷ இந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. එහෙම තමයි පොලිසිය මෙහෙවන ආකාරය. අද ශ්‍රී ලංකා පොලිසිය නිකන් JVP පොලිසිය බවට පත් වෙලා තියෙනවා. මොකද පොලිසිය විසින් දක්වන කරුණ මත තමයි ගරු විනිශ්චයකාරවරු තමන්ගේ තීරණ ගන්නේ. සාක්ෂි මෙහෙවන්නේ. හැබැයි ඉතින් පොලිසිය සම්පූර්ණයෙන් පැලවත්තේ පොලිසිය බවට පත් වෙනවා නම් ඉතින් ඒ තුල පොලිසිය ස්වාධීනත්වයකුත් නෑ, அதிகரண පද්ධතියේ ස්වාධීනත්වය ආරක්ෂා වෙන්නේත් නෑ. வெளிப்படையாவே, அதாவது நீதிமன்ற வளாகத்திலேயே இருந்துகிட்டு இலங்கையோட போலீஸ் திணைக்களம் மேல நாமல் ராஜபக்ஷ முன் வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு நாள்ல ஒரு மிகப்பெரிய விவாதமாவே மாறி இருக்கு. இலங்கை போலீசார் மேல எனக்கு சுத்தமாவே நம்பிக்கை இல்ல, அவங்க ஜேவிபியினர் மூலமா இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இலங்கை போலீஸ் பலவத்தையில தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷ ரொம்பவே ஓப்பனா இந்த இடத்துல பேசியிருக்காரு. அதாவது இலங்கையோட சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது அரசு அதிகாரிகளோட கையில இல்ல, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தோட தலைமை அலுவலகம், அதாவது ஜேவிபியினரோட தலைமை அலுவலகம் பலவத்தையில் அமைஞ்சிருக்கு. அங்க இருந்துதான் இலங்கை போலீஸ் திணைக்களம் இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, அவங்களோட கட்டளைகளுக்கு கீழே தான் இலங்கை போலீசார் இயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை தான் நாமல் ராஜபக்ஷ முன் வச்சிருக்காரு. நாமல் ராஜபக்ஷவோட இந்த பேச்சு கடந்த காலத்தோட சுய விமர்சனமா மட்டுமே இல்லாம தேசிய மக்கள்
மக்கள் சக்தி அரசாங்கம் மேல வெளிப்படையாவே முன்வைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாவும் இன்னைக்கு நாள்ல பேசப்பட்டு வருது. இப்படியான பின்னணியில நீதிபதிகளோட ஓய்வு பெறக்கூடிய வயதை நீடிக்கிறதுக்காக அரசியலமைப்புல திருத்தம் மேற்கொள்ள தயாராகிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தோட இந்த நடவடிக்கை தொடர்பாகவும் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டி இருக்காரு. நாமல் ராஜபக்ஷ என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க 18வது திருத்தத்தை கொண்டு வந்து ஒரு பெரிய தவறை செஞ்சிட்டோம். தனிநபர் ஆதாயத்துக்காக இந்த மாதிரி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்ததுனால தான் மக்கள் மத்தியில் எங்களுக்கு ஒரு பெரும் எதிர்ப்பு எழுந்தது. அதே தான் நீங்களும் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தனிநபர் தேவைகளுக்காக நீதியரசர்களோட ஓய்வு வயதை அதிகரிக்கிறதுக்காக நீங்க ஒரு அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வர முயற்சி செய்றீங்க. இதனாலேயே உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தவறு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாங்க செஞ்ச தவறையே நீங்களும் செய்யாதீங்க. அப்படி செய்வீங்களா இருந்தா அதோட விளைவு ரொம்ப பெரியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷ எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இதுதான் நாமல் ராஜபக்ஷ வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களா இருக்கு. நாமல் ராஜபக்ஷ பேசின விஷயங்களை நாங்க இப்படியும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ராஜபக்ஷ குடும்பம் தங்களோட ஆட்சி காலத்துல அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சட்டத்தை வளைச்சு தங்களுக்கு ஏத்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ ராஜபக்ஷ குடும்பத்தோட வாரிசா இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ஷவே வெளிப்படையா ஒப்புக்கொண்டிருக்காரு அப்படிங்கிறது அவங்களுடைய கடந்த காலத்துல அரசியல் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கரையா பார்க்கப்படுது. இதுல இன்னொரு கேள்வியும் எழுப்பப்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவேளை பொதுஜன பெருமுன கட்சியோட அரசியல் வியூகம் மாறி இருக்கா அப்படிங்கிறது தான். அதாவது கடந்த காலத்துல நாங்க இந்த மாதிரியான தவறுகளை செஞ்சிருக்கோம், அதை நாங்க இப்போ உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா இந்த சந்தர்ப்பத்துல வந்து சொல்றது மூலமா மக்கள் மனதுல மறுபடியும் ஒரு இடம் பிடிக்கிறதுக்கு தான் நாமல் ராஜபக்ஷ தயாராகிறாரா, அவருடைய திட்டம் தானா இது அப்படிங்கிற கேள்விகளும் இந்த இடத்துல எழுப்பப்படுது. அதாவது நாங்க விட்ட பிழைகள்ல இருந்து நாங்களே மறுபடியும் பாடங்களை கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றது மூலமா மக்களோட நம்பிக்கை மறுபடியும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நாமல் ராஜபக்ஷவோட எதிர்பார்ப்பா. கடந்த கால ஆட்சியாளர்கள் கிட்ட இருந்த தவறுகளை சுட்டிக்காட்டி இப்போ ஆட்சி பிடமேறி இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுடைய சுய லாபங்களுக்காகவும் தங்களோட அரசியல் தேவைகளுக்காகவும் திருத்தங்களை மேற்கொண்டு நீதியரசர்களோட ஓய்வெடுக்கக்கூடிய வயதெல்லைய கூட்டுறாங்களா இருந்தா, அதிகரிக்கிறாங்களா இருந்தா, நாமல் ராஜபக்ஷ முன்வைக்கிற கேள்வியும் நியாயமான கேள்விதானே. இதுக்கு அரசாங்கத்தோட தரப்புல இருந்து என்னதான் விரிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டு இருந்தாலும் கூட நாமல் ராஜபக்ஷ முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னவோ இந்த மாதிரி தான் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் அரசியல்ல அன்னைக்கு செஞ்சதை இன்னைக்கு தவறுன்னு சொல்றதும் அன்னைக்கு செஞ்ச தவற இன்னைக்கு ஒப்புக்கொள்றதும் வாடிக்கையான ஒரு விடயம் தான். ஆனா நாமல் ராஜபக்ஷ நீதிமன்ற வளாகத்துல வச்சு இவ்வளவு தைரியமா 18வது திருத்தத்தை நாங்க கொண்டு வந்தது தவறுதான் அப்படின்னு வெளிப்படையாவே ஒப்புக்கொண்டிருக்க விடயத்தை பத்தி, அதாவது இந்த சுய விமர்சனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சுய விமர்சனம் மட்டும் தானா, அப்படி இல்லைன்னா நாமல் ராஜபக்ஷவோட அரசியல் வியூகமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.